இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒழுங்கா வாளியை கொட்டுறான். ஏன் வேலையை வச்சு பெயிண்ட் தான் அடிக்க போறியா? ஜோக் ஜோக். இப்போ 4 மாசமாவே கண்ட்ரோலர்லாம் சேர்த்து வச்சு எங்ககிட்ட மொத்தம் இவ்வளோ கண்ட்ரோலர் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல, இந்த கண்ட்ரோலர்லாம் கலெக்ட் பண்ணுறது ஹாபி ஆயிடுச்சு. சரி, இதை செவத்துல அழகா மாட்டலான்ட்டு அதோட ஸ்டாண்ட்லாம் நாங்கள் நெட்டில் தேடி பார்த்தோம். அதோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹோல்டர் வாங்கினோம். இது எதுக்கு வரதுன்னு தெரியல. கூடவே இந்த டபுள் சைட் டேப்பும் வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம செவத்துல வந்து அழகா அதை வந்து மவுண்ட் பண்ணுவோம். இது வந்து சின்ன பீஸா இருக்கு. இதை செவத்துல ஒட்டி வச்சுட்டு இப்படி அழகா மாட்டிக்கலாம். ஆனால் இது ரொம்ப பெருசா இருக்கு. இப்படி வச்சுட்டு கண்ட்ரோலரை வச்சாலும் இது வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம இதை மட்டும் கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த டேப்பை நம்ம பின்னாடி ஃபுல்லாக ஒட்டணும் எல்லாத்துலேயும். கத்தி வேணுண்டா அதுக்கு. இது வந்து ஒரு லேயராக ஒட்டினா ஸ்ட்ராங்காக நிற்குமான்னு தெரியல. கண்ட்ரோலருக்கு முக்கியம் இருக்குது. அதனால நம்ம 2 லேயர் ஒட்டிக்குவோம். எல்லாத்துலேயும் டேப் ஒட்டியாச்சு. இப்போ நாங்கள் சும்மா சாம்பிளுக்காக செவத்தில் ஒட்டி பார்த்தோம். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிச்சுன்னா இதே உடையுது. ஆனால் இது வந்து வரமாட்டேங்குது. கண்ட்ரோல் எல்லாம் நம்ம அந்த செவத்து மேலே தான் மாட்ட போகிறோம். அளந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா இடமே. ஒட்டுனது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.